தீய சக்தி சேகர் பாபு ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி நீங்க அடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வந்து சர்வே எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களை யாருங்க வந்து அடிக்க சொன்னது சொல்லுங்க. சர்வே எடுக்க கூடாதுன்ட்டுன்னா உங்க அப்பா எதனா ரூல்ஸ் போட்டு இருக்காரா? தமிழ்நாட்டுனா உங்களுதா சொல்லுங்க. நாங்க ஓட்டு போட்டாதான் நீங்க எம்எல்ஏவோ ஒரு முதலமைச்சரோ கவுன்சிலரோ, புரியுதுங்களா? இந்த வாட்டி எந்த ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். யாருங்க எப்படிங்க ஒரு மேனஸ் குடும்பம் இல்லை? ஏன்னா பெண்கள் வந்து எப்படி சொல்றது, இங்க வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வந்து பாதுகாப்பு இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த அப்பா வந்து என்ன பண்ணின்னு இருக்காருன்னா, இப்போ வந்து அப்பா வந்து தூங்கின்னு இருக்காரு இப்படி அப்படின்னு வந்து குறைக்க விட்டு தூங்குறதுக்கு தான் லாக்கி, புரியுதுங்களா? சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். விஜயை வந்து வெளியே வா வெளியேன்னு கூப்பிட்றீங்களே, உங்கள் ஐயாவை கூப்பிடுங்க, உங்கள் அப்பாவை கூப்பிடுங்க வெளியே வா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் ஐயா தான் சிஎம், உங்கள் ஐயா தான் முதல்வர், புரியுதுங்களா? உங்கள் முதல்வர்கிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்க முடியும், போய் விஜய் கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க முடியாது, புரியுதுங்களா? வந்து வெளியே வந்து பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து லாக்அப் டெத் அஜித்குமாருக்கு மறந்துட்டீங்க, அதுக்கடுத்தது வந்து கவின் ஆணவ கொலைக்கு மறந்துட்டீங்க, அதுக்கடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்தே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து பல குடும்பங்கள் செத்துச்சு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு. அதுக்கடுத்தது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ ஒரு ரீசெண்டாக நடந்துச்சுல்ல பாலியல் வன்கொடுமை, உங்களுக்கு தான் பண்ணது, திமுக காரங்க தான் பண்ணதான். அது மறந்துட்டீங்க. இதுக்கெல்லாம் வந்து வெளியே வந்து உங்கள் அப்பாவை வந்து பதில் சொல்லுங்க. அதுக்கடுத்தது வந்து எங்கள் தளபதி வந்து பதில் சொல்லுவார், புரியுதுங்களா? அடுத்த வாட்டி ஜேஸ்ட்டு பதில் சொல்லுவார். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பதில் சொல்லுங்கள். வந்து உங்கள் அப்பா வந்து தூங்கினே இருக்க வேணாம்னு சொல்லுங்கள் எப்படின்ட்டு, புரியுதுங்களா? என்னங்க இந்த வாட்டி என்ன எதோ சேப்பாக்கத்தில் வந்து விசில் வந்து தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஏங்க எங்ககிட்ட கை இருக்குங்க, இது என்ன இருக்குதா? கையிலே அடி பண்ணாங்க விசில், புரியுதுங்களா? நீங்கள் என்ன வேணாலும் தடை செஞ்சாலும் எங்களுக்கு தாங்க சாதகமாக அமையும், புரியுதுங்களா? வேலையை பாருங்கள் ஃபஸ்ட்டு. பட்டா